அன்பில் கலந்த அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. எண்ணற்ற குழந்தைகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அதே வேளையில் ஏதோ ஒரு பாடத்தில் ஏதோ 2 பாடத்தில் வெற்றி பெற முடியாமல் சூழ்நிலை சரியில்லாமல் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களே, ஒரு காலமும் நீங்கள் துவண்டு விடாதீர்கள். இது வெறும் ஆரம்ப புள்ளிதான். இதுவே வாழ்க்கையின் எல்லை அல்ல. இது வெறும் ஆரம்ப புள்ளிதான். இது வாழ்க்கையின் எல்லை அல்ல. வெற்றி பெற்றவர்களை, பெரிதாக வெற்றி பெற்றவர்களை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால், கேட்டீர்கள் என்றால், அவர்கள் சொல்வார்கள், வாழ்க்கையில் தேர்வில் பள்ளி காலமாக இருந்தாலும் சரி, கல்லூரி காலமாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக எங்கேயோ ஒரு இடத்தில் அவர்கள் தோல்வி அடைந்துதான் இருப்பார்கள். அந்த தோல்வியின் மூலமாகத்தான் அவர்கள் இன்று வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்திருப்பார்கள். அவர்கள் தோல்வி அடைந்த பொழுது யாரெல்லாம் அவரை ஏசினார்களோ, திட்டினார்களோ, நீ அவ்வளவுதான், நீ முண்டம்தான், நீ இனிமேல் வளர மாட்ட, நீ முன்னேற மாட்ட, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த தளத்திற்கு கொண்டு சென்றவர்கள்தான் இன்று உலகத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். விண்வெளியாக இருந்தாலும் சரி, விண்ணில் பறப்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் மேடையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசு உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, IAS IPS போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்களாக சென்றாலும் சரி, ஏதோ ஒரு இடத்தில் கட்டாயம் அவர்கள் தோற்றுதான் இருப்பவர்கள். நீங்கள் ஆரம்பம் 10ஆம் வகுப்பு என்பது வாழ்க்கையில் பள்ளி பருவத்தில் ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பது. உடனடியாக இன்னும் 10 நாட்களோ 20 நாட்களோ மறுபடியும் மறுதேர்வு நடைபெறும். அதில் நீங்கள் எழுதி வெற்றி பெறலாம். ஒரு ஆண்டு காலம் முழுவதும் படித்ததை வெறும் 2.5 மணி நேரத்தில் அதை அப்படியே எழுதி விடலாம் என்றால் முடியாத காரியம். எல்லோராலையும் எல்லாம் முடியுமா? ஒரு வீட்டில் 2-3 குழந்தைகள் இருக்கிறது என்றால், ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நாட்களே பேச செய்யும், நடக்க செய்யும், ஓட செய்யும். ஆனால் ஒரு சில குழந்தைகள் 1 மாதத்தில் பேசலாம், 3 மாதத்தில் பேசலாம், 1 வருஷத்தில் பேசலாம், ஏன் 2-3 வருஷம்லாம் கூட குழந்தைகள் பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பேச்சாளரான குழந்தைகளெல்லாம் உண்டு. ஒரு சில குழந்தைகள் நடக்கவே முடியாத குழந்தைகளாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வயது போக போக பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க தான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து வெற்றி பெற்ற மாணவர்களாக இருப்பார்கள். அதுபோல் நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு தான் எழுதி இருக்கிறீர்கள். அதில் தோல்வி அடைந்திருந்தால் 2 மாதத்தில் தேர்வு, அதில் நம்ம எழுதி மீண்டும் தேர்ச்சி பெற்று விடலாம். ஒரே ஒரு முறைதான் நாம் பிறக்கின்றோம், ஒரே ஒரு முறைதான் நாம் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும், உயர்வு தாழ்வுகள் இறக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் சமாளித்து வாழ்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. உங்களுடைய பெற்றோரை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உற்றார் உறவினரை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பெரியவர்களை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களெல்லாம் உங்கள் அருகாமையில் தான் இருக்கிறார்கள், உங்களுக்கு பக்கபலமாகத்தான் இருக்கிறார்கள். யாரும் எந்த ஒரு சின்ன தவறான எண்ணத்திற்கு கூட ஆளாகாதீர்கள். நீங்கள் தோல்வியடைந்தால் உங்களோட பெற்றோரிடம் போய் பேசுங்கள். அம்மா, அப்பா, நான் இந்த முறை தான் தோல்வி அடைந்து விட்டேன், எப்படியாவது இப்போ வர இடைத்தேர்வில் தேர்வு எழுதி நான் தேர்ச்சி பெற்று விடுகிறேன், என்னை உயர்கல்விக்கு நீங்கள் சேர்ப்பதற்கு தயாராக இருங்கள் என்று உங்களுடைய பெற்றோரை சாந்தப்படுத்துங்கள். உங்கள் பெற்றோரிடம் பேசுங்கள். அதுதான் உங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. உங்களுக்காகத்தான் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார்கள், உங்களுக்காகத்தான் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்தால் எந்த ஒரு தவறான எண்ணத்திற்கும் உங்களுடைய மனமும் எண்ணமும் செல்லாது. வெற்றி என்பது அருகாமையில் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. அதை எட்டி பறிப்பதற்கான பணியினை செய்வோம். மீண்டும் படிப்போம், மீண்டும் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். இந்த உலகத்தில் யாரும் பெறாத சாதனையை நாம் புரிவோம், யாரும் பெறாத வெற்றியை நாம் பெறுவோம், யாரும் வாழ முடியாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோம். நன்றி.